பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமார்த்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடே கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாய் இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாய் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிக்கையாக பின் வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமார்த்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும்
எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினியை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களோடே சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய இனத்தோடு இல்லாம வேற இன அதாவது மக்களோடு திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அந்த நாட்களில் அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய கட்டளை இருந்தது. அந்நிய நுகத்துல என்ன பண்ணக்கூடாது, அவங்க பெண் கொண்டோ பெண் எடுக்கவோ கூடாது. அதாவது கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர், இந்த மாதிரி ஜாதிகளிடத்துல இதுல சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கட்டளையை மீறி அவர்கள் என்ன பண்றாங்க, பாவம் செய்யறாங்க. அதாவது பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் அவங்களோட என்ன பண்றாங்க, அந்த விக்கிரக ஆராதனையிலெல்லாம் கலந்து கொண்டு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால ஆண்டவருடைய சிற்றை அவர்கள் மேல பல தடவை வந்தாலும் மனம் மாறாமல் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எஸ்ரா என்ன பண்றாரு, அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் அதாவது தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துட்டு ஷாலெல்லாம் கிழிச்சிட்டு என்ன பண்றாரு, தலையிலும் தாடியிலும் உள்ள அந்த முடியெல்லாம் பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன்றார். அதாவது இந்த ஜனங்கள்லாம் இவ்வளோ ஆண்டவர் நன்மை செஞ்சாலும் இவங்க இப்படி கீழ்ப்படிய மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் திகைத்து உட்கார்ந்துருக்கிற அந்த வேளையில, அதுக்கப்புறம் அந்திபலி நேரத்துல அவர் துக்கத்தோடு எழுந்து அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு நேரா கரங்களை விரித்து அதாவது ஒரு பாவ மன்னிப்பு ஜெபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதாவது 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவர் ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, தேசத்தின் குடிகளுக்காக அவர் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, நீர் எவ்வளவு நன்மை செஞ்சீங்க, எல்லாத்தையும் மறந்து இப்படி நீங்க அதாவது வேற இனத்துல பெண் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இதையெல்லாம் மீறி செய்யறாங்களே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களை சிறையிருப்பிலிருந்து கொஞ்சம் பேரை தப்பி மீந்திருக்க வச்சிருக்கிறீங்க. ஆனா நாங்க இருக்கிறது உங்க கிருபைதான். நீங்க எங்க மேல கோபமா இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை இந்த இடத்துல அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுல எஸ்ரா என்ன பண்றாராம், விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி அவர் ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை எஸ்ரா என்ன பண்றாரு, எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் என்ன பண்றாரு, திறப்பின் வாசல்ல நின்று அவர் ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய இரக்கத்துக்காய் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய், பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய், அழிந்து போகிற தேசங்களுக்காய் நம்ம என்ன செய்யணும், திறப்பின் வாசல்ல நிற்கணும். அவர்களுக்காய் நாம் பரிதபித்து தேவ சமூகத்தில் இந்த எஸ்ராவை போல நாமும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இது வரைக்கும் ஒருவேளை மற்றவர்களுக்காய் நீங்க ஜெபிக்காதவர்களாய் இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்காய் ஜெபிங்க. கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்காக, அழிந்து போற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும், தேசங்களுக்காய், நாட்டுல சமாதானம் வரணுன்ற காரியத்துக்காய் நம்ம என்ன பண்ணணும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
அப்படி ஜெபிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, நீங்க எந்த சிறையிருப்புல இருக்கிறீங்களோ அதிலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியாந்தராலரபே கரபா. ஆண்டவரே, உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, தனக்காக வாழ்வதை விட்டு பிறருக்காய் ஆண்டவரை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, என் குடும்பம், என் பிள்ளைங்க ஆண்டவரை அப்பா, அந்த குறுகின வட்டத்துக்குள்ள இருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து தேசத்துக்காய் ஆண்டவரை அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா, பாவத்தில் அடிமையா இருக்கிற ஜனங்களுக்காய், விக்கிரக ஆராதனையில இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். திறப்பின் வாசல் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரீபா லபா கபா ரது பாரா பா லாக்கா ஷதுர்பியாத ராய் கரபா ஓரா பா கரபா. தேசத்துல எங்க பார்த்தாலும் அழிவு, நாசமோசங்கள், கொலை, கொள்ளை ஆண்டவரை விபச்சாரம் பெருகி இருக்கிற இந்த நாட்கள் அப்பா, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த ஆத்தும பாரத்தை ஊற்றுவீராக டாடி. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற அப்பா, எங்களால் ஜெபிக்க முடியலையேன்னு சோர்ந்து போய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க அப்பா. உங்களுக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க. அவங்கள ஜெபிக்க முடியாதபடி சோர்வுக்குள் ஆக்குகிற, பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எடுத்து போட்டாப்பா ஜெப ஆவினால நிரப்புங்கப்பா. இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆதியிலிருந்து அன்புக்குள்ள அவர்கள் மறுபடி ஆண்டவரை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. இந்த நாள்ல எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிற 10th ஆண்டவரே +1 +2 பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்கப்பா. திருத்துறவங்க கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், உங்க பார்வையில கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல தகப்பனே ரிசல்ட்டை கொடுத்து ஆண்டவரை கட் ஆஃப் மார்க்லாம் கொடுத்து ஆண்டவரே, பிள்ளைங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதை படிக்கிறதுக்கு வேண்டிய வழிவாசலை திறந்து கொடுப்பீராக டாடி. அப்பா, எத்தனை பிள்ளைகள் அப்பா ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பண தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த நாளிலேயும் டிப்ரெஷனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரை. அந்த அசுத்தாவின் வல்லமைகளை முறித்து போடுங்க ஆண்டவரை. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுங்க, நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரை. ஆவியான கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.